இன்றைய நாளில் மிக முக்கியமாக திருச்சபையானது புனித வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய உணவையும் இன்றைய பொழுதில் உணவை முடித்தவுடன் யூதா இஸ்காரியோத்தால் இயேசு கிறிஸ்துவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சாவிற்கு தன்னை கையளிக்கக்கூடிய நிகழ்வையும் நாம் வழிபாடாக வருடந்தோறும் சிறப்பிக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையானது இன்று நாளை மறுநாள் 3 நாட்களையும் புனித வாரத்தினுடைய உச்சகட்ட நாட்களாக இதை நாம் அனுசரிக்க அழைப்பு விடுக்கின்றது. ஏன் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் தான் ஒரு குரு என்பதை நிரூபிக்கும் பொருட்டு திருச்சபையையும் திருப்பலியையும் ஏற்படுத்துகிறார். ஆனால் அதில் தான் மிக சிறியவர் என்பதை சீடர்களுடைய பாதங்களை கழுவி தான் உங்களுள் தலைவர் குரு என்று இல்லாமல் உங்கள் அனைவருக்குள்ளும் நான் சிறியவர் என்பதை நிரூபிக்கின்றார். இரண்டாவதாக பாவ பரிகார பலியான இந்த திருப்பள்ளியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பமும் ரசமுமாக இத்திருப்பள்ளியில் சாதாரண திராட்சை ரசமும் கோதுமை அப்பமும் மாறும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் இரத்தம் என்பதை ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நாம் அனுசரிக்கின்றோம். மூன்றாவதாக திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் கையளிக்கப்பட்ட இந்த இரவில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் பிதாவானவரின் துவக்கம் முதல் இருந்து வந்த இந்த உலகத்திற்காக மனுமகன் கையளிக்கப்பட வேண்டும், அவர் சிலுவை சாவை ஏற்க வேண்டும், உயிர்க்க வேண்டும் என்ற திட்டத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு சடங்குகளை நாம் இன்று அனுசரிக்கின்ற அதே சூழ்நிலையில் நாம் நம்மையும் இறைவனோடும் மற்றும் சீடர்களோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மிக முத்தாய்ப்பாக 12 சீடர்களின் குண நலன்கள் பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இந்த 12 சீடர்களில் யாராக இருக்க வேண்டும், இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு அருளப்பராக, யாகப்பராக, ராயப்பராக, மத்தேயுவாக, தோமையாராக, யூதாஸ் இஸ்காரியோத்தாக யாராக நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். நமது பாவ பரிகார வாழ்விற்கு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு கொடை திருப்பலி என்பதை உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார், எனினும் அதை அவர் விடாப்பிடியாக பிடித்து கொள்ளவில்லை. தாழ்ச்சியின் மறு ரூபமாக எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்த முடியுமோ, அதாவது ஒருவருடைய காலை கழுவுதல் என்பது அடிமை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலை. அது அந்த காலத்தினுடைய யூத கலாச்சாரம். அந்த ஒரு துணியில், அந்த ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாவற்றிற்கும் கீழானவர் என்பதை உணர்த்துகிறார். ஆனாலும் அவர் கடவுளின் மகன் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையோடு இன்று நடைபெறுகின்ற திரு வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் முழுமையாக பங்கெடுப்போம். நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். 10ஓடு 11ஆக வருடந்தோறும் வரக்கூடிய ஒரு விழாதான் இது, ஒரு வழிபாட்டு சூழல் தான் இது என்பதால் மட்டுமே நாம் மாற்றம் நமது வாழ்வில் ஏற்படுத்தாது, மாற்றம் நமது வாழ்வில் வராது என்பதை உணர்ந்து மாற்றத்திற்கு நம்மை கையளித்து இன்று மற்றும் நாளை மறுநாள் முழுமையாக இறைவன் பாதத்தில் நாம் நம்மையே அர்ப்பணித்து வாழ்வோம். பாவத்திற்கு பரிகாரம் செய்வோம், புதிய வாழ்வு வாழ்வோம்.